ஒரே ஒரு மேட்ச் தானே ஜெயிச்சிருக்கீங்க. ஏய் 18 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்கோம்ல, 18 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்கோம்ல. அப்படி பார்த்தா ஒரே ஒரு மேட்ச் தானே ஜெயிச்சிருக்கீங்க. ஏய் மே 22 ஞாபகம் இருக்குல்ல? மே 22 ஞாபகம் இருக்கு. ஆனா உங்களை அடிச்சு வெளியே துரத்துனான்ல. மே 18 தான் ஜெயிச்சோன்றது கூட தெரியாம மே 22 இருக்கான்டா. இது கூட பரவாயில்ல. பிஜிடி என்னன்னு கேட்டா ஸ்வீட் கடைன்றான். ஏய் விட்றா, அவன் ஜென்ரல் நாலேஜ் அவ்வளோதான். ஒருத்தரோட தனிப்பட்ட அறிவை வச்சு ஒரு டீமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது, புரியுதா? உனக்கு தெரியுமா பிஜேபினா? உனக்கு தெரியுமா? டிவிக்கு என்னன்னு தெரியுமான்னு கேள. தற்குறி. ஹலோ, நான் சரவணா தான் பேசுகிறேன் சார். நம்ம கார் புக் பண்ணியிருந்தோம். பிளாக்ல டியாகோ. நெக்ஸ்ட் மந்த் டெலிவரியா? ஓகே சார், ஓகே சார். தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. ஏய் கார் எடுக்க போறியா? டேய் உனக்கு சம்பளமே 15,000 தானடா? ஆமாம். இந்த ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன், அதுலேருந்து காசு வந்துச்சா? ஏய் ஊர்ல இருக்க காட்டை வித்துட்டியா? செயின் அடிச்சிட்டியா? டேய் அந்த ஒரே நாள்ல 8 பேர் அடிச்சாங்களே, அதுல நீ ஒருத்தனா? டேய் அப்புறம் என்னதான்டா பண்ணி தொலைச்ச, சொல்லி தொலைடா. இது என்ன மந்த்? ஏப்ரல். என்னடா அவன் லூஸ் மாதிரி வந்துட்டே இருக்கான், சொல்றா. ஏன் அப்பர் இருக்கு ப்ரோ? கே லோயரா? 10 டிக்கெட்டா? 15 வாங்கிக்கோங்க. ஒரே ரூபா தான் ப்ரோ. 10,000 வாங்க மாட்டாங்க ப்ரோ. 8,000 சொல்லுங்க, உடனே ஆள் இருக்கு. ப்ரோ 10,000 தான் 2 டிக்கெட்டு, உடனே வாங்கிடலாம் ப்ரோ. அப்புறம்லாம் உட்காந்து பார்க்கறதுலாம் என்ன மாதிரி வியூ தெரியுமா? பால்லாம் வந்தால் கேட்ச் பிடிக்கலாம். லோயிலலாம் பிளேயர்ஸ் பக்கத்தில் தெரிவாங்க. ஜி நானாக இருந்தால் 20,000 கொடுத்துருப்பேன். நீங்கள் 19,000 கொடுக்க அழகுறீங்க ப்ரோ. 10Kவை என் அக்கௌண்ட் அனுப்பிடு ப்ரோ. இன்னொரு 10Kவை இன்னொருத்த அக்கௌண்ட் தரேன், அதுக்கு அனுப்பிடு. டேய் 10K மட்டும்தான்டா வாங்கினேன். வேணா ஜிபே ஃபோன்பே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பவா? ப்ரீ புக் பண்ணிடுங்க. கூகுள் பேயில் அமௌண்ட் அனுப்பிச்சு கீழே உங்கள் பேர் போட்டுருங்க. ஏன்னா நிறைய அமௌண்ட் வந்துட்டே இருக்கா, யார் அனுப்புகிறாங்கன்னே தெரிய மாட்டேது. ஃபஸ்ட்டு கேட்டா அவங்க கால் பண்ணுறீங்க. அதுக்கும் மட்டும் ஆள் இருக்குது. சேப்பாக்கில் 8 டிக்கெட் இருக்குது. 8 டிக்கெட்டில் நமக்கு ஆள் இருக்குது. 20,000 தான் ப்ரோ. அநியாயமே இல்லையா ப்ரோ ரேட்டு? ப்ரோ அது செம்ம ஸ்டான்ஸு ப்ரோ. செம்மனா எப்படி தோனி பக்கத்தில் கூட உட்காந்து மேட்ச் பார்க்கலாமா? அப்படின்னா சொல்லுங்க, இப்போ கூட 20,000 சென்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 5,000 ஆகும். இன்ஸ்டாகிராமில் கிளிக்காகிறதுன்னு ஒரு பேஜ் இருக்குது. அவன் கூட தான் பேசுவான். ஆனால் அவன் ப்ரிடிக்ட் பண்ணுறதுலாம் கரெக்டாக இருக்குது. ஃபாலோ பண்ணி நோட்டின் சவுண்டில் போட்டோம்னா நல்லா காசு பார்க்கலாம். டேய் இதுக்குள்ள இவ்வளோ பிஸ்னஸ் இருக்காடா? இது எங்களுக்கும் சொல்லி கொடுறா. அதெல்லாம் அப்படி சாதாரணலாம் பண்ண முடியாதுடா. ஹலோ, பெரிய பார்ட்டியா? சேப்பாக்கலையா? நாளைக்கா? நான் பார்த்துக்கிறேன். ஏய் நாளைக்கு சேப்பாக்கம் போறியாடா? ஆமாம். டே எங்களையும் கூப்பிட்டு போடா ப்ளீஸ்ரா. டே ப்ளீஸ்ரா. டே எங்களுக்கும் வேணும்ல. என்ன முத்தமா? டேய் காருடா. BMW. டிக்கெட் எடுத்து BMW வாங்க போகிறீங்க நீங்கள் 2 பேரும்? ஆமாம். இது என்ன OLX பொருள் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெரியுமா? எனக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க தெரியுமா? விற்கிறானா டிக்கெட்டை? என்னடா ஐடி கம்பெனி மூட்டை பண்ணுங்கடா டேய். ப்ரோ டிக்கெட்டு ப்ரோ உங்கள் டிக்கெட் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்றேன் ப்ரோ. இந்த நம்பர் தானே வாட்ஸ்அப்பு? எனக்கு பணம் மட்டும் நான் நம்பர் அனுப்பிச்சுட்றேன். அதுக்கு மாற்றி விட்றீங்களா? ஃப்ரெண்டு நம்பருக்கு. என் பேங்க் அக்கௌண்ட் சரியில்லை, நீங்கள் போட்டு விட்ருங்க ப்ரோ. ஒரு நிமிஷம். ஏரியாக்குள்ளையா ப்ரோ? எனக்கு போட்டு மட்டும் விட்றீங்களா? சரி தேங்க்ஸ், பை. ப்ரோ ஹாய். இது டிக்கெட் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டேன். என் ஃப்ரெண்ட் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன், அதுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணிடுங்க. உங்கள் 2 பேரும் இங்கே பார்த்த மாதிரியே இருக்கே. ஐயோ அந்த ரச்சின் இருக்கானே அடிக்கவே தெரில. பால் எல்லாம் கீழே அடிக்கிற. இவனெல்லாம் இந்த டெஸ்ட் டீம்ல தான் ஆட விடணும். ஏங்க சாரிங்க, என்னமா பேசுற நீ? ஏங்க ரச்சின் இந்தியா டெஸ்ட் டீம்லாம் கிடையாது. இந்தியா டீம்ல விளையாட வைக்க கூடாது. தோனியை ஃபினிஷ் கூட பண்ண விடாம போயிட்டேன். ப்ரோ நாங்கள் பேக்வுட்ஸ்லேருந்து வரோம். சில கொஸ்டின்ஸ் இருக்குது, கேட்கலாமா? ப்ரோ டைம் இல்லை ப்ரோ. ப்ரோ ஒரே கொஸ்டின் தான் ப்ரோ. சரி கேளுங்க. இப்போலாம் ஆன்லைனில் டிக்கெட் கம்மி ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு ஆஃப்லைனில் அதிக ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. இதில் ஸ்கேம் வேறு நடக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் அதை பற்றி ஒன்றும் நினைக்கல ப்ரோ. ப்ரோ அதிக காசு கொடுத்து எதுக்கு வாங்குறாங்க சொல்லுங்க? எல்லாம் தோனியை பார்க்கணும், மேட்ச் பார்க்கணும் தானா? காசு இருக்கவங்க டிக்கெட் வாங்குறாங்க, இல்லாதவங்க டிவியில் பார்த்துட்டு போட்டோம். ப்ரோ இப்போ அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் வாங்க தெரியாத ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம். இப்போ இவர்கிட்ட கூட தான் நாங்கள் டிக்கெட் ப்ரோ வாங்குறோம். ஒன்றும் இல்லை ப்ரோ. நீ கிளம்புங்க ப்ரோ. ப்ரோ கிளம்புங்க இல்ல. ப்ரோ.
ப்ரோ கிளம்புங்க ப்ரோ. ப்ரோ தயவு செஞ்சு டிக்கெட் அனுப்பிச்சிட்டேன் ப்ரோ. ஃப்ரெண்டு ஃபோன் நம்பரே அனுப்பிச்சிட்டேன். காசு அனுப்பிச்சிட்டு தயவு செஞ்சு மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போங்க ப்ரோ, போங்க ப்ரோ. நாங்க இப்போ பார்க்க போறோம்னு சொன்னோம். நாங்க இது சேல் பண்ண போறோம். இதை வாங்கணும் 50,000க்கு மேலே. ம். இன்னும் கொஞ்சம் நாளில் வீட்டுக்கே கேமரா தூக்கிட்டு வந்துடுவானுங்க போல. டேய் எங்கே இருக்க? நானே உனக்கு கால் பண்ண நினச்சேன். உன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய். டேய் நீங்கள் என்னடா பண்ணுறீங்க இங்கே? டேய் சொல்கிறா. ஏதோ டிக்கெட் எடுக்க முடியாது, அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அது இதுன்னு அதுக்கு எடுத்தாச்சு. ஒன்றும் இல்லை 2, அதுவும் கம்மியான ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம். சேப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் சுற்றி எல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் நாங்கள். ஆனால் நாங்கள் வெறும் 70,000 ரூபாய்க்கு 2 டிக்கெட் வாங்கியிருக்கோம். அதுவும் யார்கிட்ட வாங்கணும்னு தெரியுமா? போன வாரம் இன்ஸ்டாவில் லூசு மாதிரி பேசி ஒரு பொண்ணு ட்ரெண்ட் ஆச்சுல்ல, அதுக்கிட்ட. அது வேற எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எங்கள்கிட்ட எப்படி இவ்வளோ காசுன்னு தானே யோசிக்கிற? எவனே தெரியல, ஒரு லூசு பையன் 90,000 அக்கௌண்ட்டில் போட்டிருக்கான். பாலாஜி 20,000. அதை கூட நீ சொன்ன மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கனவு 11ல் 11 டீம் போட்டிருக்கோம். என்னடா நம்ம போட்ட பிளேயர்லாம் பெஞ்சில் உட்காந்துருக்கானுங்க. டேய் எனக்கு யாரும் கால் பண்ணுறாங்கடா. ஹலோ சார், கார் வந்துடுச்சு, டெலிவரி எடுத்துடுறீங்களா?